இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் நாம் தினமும் பார்த்து கொண்டிருக்கிற தினமும் ஒரு யோகாசனம் செய்து அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும், அதாவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். உங்களுக்கு செய்யக்கூடிய ஆசனங்கள் எப்படி எளிமையாக இருக்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாறு போல் உள்ள ஆசனங்கள் செய்து அனைவரும் பலனடைய வேண்டும் என்பதற்காக மிகவும் எளிமையாக நாம் செய்து உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து பலனடையும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவின் மூலயமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் பார்த்திங்கன்னா சாய்வு படகாசனம்னு பேர். இந்த சாய்வு படகாசனம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலை சாய்ச்சிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ஆசனம் தான். கால்களை நீட்டிக்கொண்டு எல்லாருமே செய்யலாம். இது வயதானவர்கள் குழந்தைகள்னு இல்லை, பெண்கள் யாராக இருந்தாலும் செய்யலாம். இது யாராருக்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு உள்ளவங்களும் வயிறு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, தொந்தி உழுந்து, அவங்களுக்கும் இது ஒரு சிறந்த ஆசனம். இதை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் தொடர்ந்து நீங்கள் காலை வேளையில் நீங்கள் வெறும் வயிற்றில் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு கிளைண்ட்லேருந்து உங்களுக்கு விடுபடுவீங்க. அதே போல் வயிற்றில் உள்ள ஏன் அப்படி வயிறு இதாகுதுன்னா, அதிகமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் தொந்தி விழுறது. இந்த அதிகமாக சாப்பிட்றதுனா நம்ம இப்போ 3 வேளை நம்ம நார்மலாக வச்சுருக்குறோம். சில பேர் பார்த்திங்கன்னா இடைவெளி விட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க, உணவு சாப்பிடுவாங்க, டீ காஃபி சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸ் வடை பஜ்ஜி இந்தமாரி சாப்பிடுவாங்க. அப்படிங்கக்குள்ளே இதுக்கு வேலையிலேயே கணக்கிலேயே வராது. தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா, கொழுப்புகள் அதிகமாகி வயிறு பார்த்திங்கன்னா பிளாட்டாக இருக்காது. வயிறு தொந்தி உழுந்து அது ஒரு மாதிரியாக உடம்புக்கும் அதுக்கும் தனியாகவே உங்களுக்கு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தொந்தி விழுந்தாலும் ஒரு நல்லா இருக்காது. அதே போல் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா தொந்தி விழுந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் அவங்களோட அழகிய கெடுக்கக்கூடியதாக போல் இருக்கும். அதனால் தொந்தி விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், தேவையில்லாத கொழுப்புகளை நம்ம குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எளிமையாக இந்த சாய்வு படகாசனம் செஞ்சுக்கிட்டே ஒரு 60 நாள் தொடர்ந்து நீங்கள் காலை வேளையில் காலை கடன்களை முடித்து விட்டு பல் துலக்கி விட்டு இந்த ஆசனம் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வயிறு உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் குறைக்கப்பட்டு, ஆனால் நடுக்கம் ஏற்படும். நல்லா எந்த அளவுக்கு நடுக்கம் ஏற்படுதோ அந்த அளவுக்கு வயிறு தன்னமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது. அதுக்காக தான் இந்த சாய்வு படகாசனம் இன்றைக்கி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். இந்த செஞ்சு காட்டுறது பார்த்திங்கன்னா 1 நடை 2 நடை, அதாவது 2 முறையாக நம்ம பிரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ, நிற்கிறதில்ல சாஞ்சு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சாஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வலி அதாவது முடியல அப்படின்னா நிப்பாட்டிக்கலாம். இப்போ 10 எண்ணிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். 5 முறை செய்யணும் ஒரு நாளைக்கு. நாங்கள் 2 முறை தான் செய்கிறோம், நீங்கள் 5 முறை செய்யுங்க. இடைவெளி அந்த வலி போக்குறதுக்காக அந்த மூச்சு சுவாசம் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த வலி தெரியாது. இயல்பாக எப்போதும் போல் இருப்பீங்க. இந்த உடலில் இந்த ஊறுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அது சொல்லுவாங்க, என்னன்னு தெரில ஊறுது அப்படின்னு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, சாறு உள்ள பழம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அது என்ன பண்ணும், ரத்தமாக மாறுறதுக்கு தான் அந்த ஊறும். புரியுதுங்களா? உடலில் ஊறுவது சாறு உள்ள பழங்களாகும். கனிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இனிய உணவு. கனிகள்னால் இப்போ சுகர் இருக்கிறவங்க அதுக்கு தகுந்தால உள்ள பழங்கள் சாப்பிட போகிறோம். ஆனால் நார்மலாக எந்த விதமான பழத்தையும், மரத்தில் காய்க்கக்கூடிய அனைத்து விதமான பழங்களையும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த விதமான இதுவும் பயப்படவே வேண்டியில்லை. அதே போல் மலம் உங்களுக்கு சரியாக போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழம் சாப்பிட்ணும், பப்பாளி பழம் சாப்பிட்ணும், மாம்பழம் சாப்பிட்லாம். இது 3 பழமும் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா மலக்கட்டுலேருந்து உங்களுக்கு விடுபட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான இயற்கையாக உங்களுக்கு எப்போதும் போல் நார்மலாக 2 நடை நீங்கள் போயே ஆகணும். காலை வேளை இரவு இந்த 2 வேளையும் நீங்கள் பல் துலக்கணும். எப்படி மலம் கழிக்கிறோமோ அதே போல் இரவும் காலையிலையும் பல் துளைக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உமிழ்நீர் இந்த கெட்ட உமிழ்நீர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது தூக்கத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா முழுங்கிடுவாங்க. அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் தான் ஆகும். புரியுதுங்களா? அதெல்லாம் வெளியாக்கணும். அப்போது நம்ம பல் துளைக்கிட்டோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வராது. புரியுதுங்களா? உடலில் உள்ள உமிழ்நீர்கள் வெளியாகணும். அது எந்த விதத்தில் வெளியாகணுமோ அதை வெளியாகணும். அப்படி வெளியாகிறதுனால தான் நமக்கு அந்த பல் துலக்கிறது, பல்லை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நல்ல சத்துக்கள் நிறைந்த ஒரு பொருளாக நீங்கள் சாப்பிட்ணும். பல்லை நல்லா காக்கணும். அதுதான் அதை மேலே வெப்பத்தை தணிக்கிறது பார்த்திங்கன்னா 2 பொருள் தான். ஒன்று இளநீர் உங்களுக்கு வெப்பத்தை தணிக்கும், இன்னொன்று எலும்பிச்சை உங்களுக்கு வெப்பத்தை தணிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாகத்தை தணிக்கக்கூடியது.
வேறு பொருளெல்லாம் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அந்த குடிக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த தாகம் எடுக்கும். ஆனால் இயற்கையாக வான் அமிர்தம்னு சொல்லக்கூடிய இளநீராக இருந்தாலும் சரி, அதே போல் எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, அதிகமாக எலுமிச்சம்பழத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு அரை மூடி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுமாரி ஏன்னா அதிகமாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து இப்போ சிமெண்ட் தரையில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிங்கன்னு காஞ்சோன்னே பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக அப்படியே திட்டாக இருக்கும். அதே போல் நம்ம சாப்பிட்ற நம்ம உள்ளுக்கு செலுத்திக்கிட்டோம்னா உள்ளார போய் நம்மளுக்கு வந்து அந்த திட்டாகவே இருக்கும். சரிங்களா? அதனால் நமக்கு ஒரு 10 சொட்டுலேருந்து ஒரு 15 சொட்டு அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த இந்த சிறுநீரகம் வந்து செழிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளநீர், தேன். சிறுநீர் வந்து உங்களுக்கு கழிக்கிறதுக்கு வராமல் இருக்குது சில பேருக்கு. இந்த கடுக்கல் ஏற்படும். அது மாதிரிலாம் இருந்ததுன்னா இளநீர் சாப்பிடுங்க. தேன் நல்ல உண்மையான தேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி சாப்பிடுங்க. அதே போல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை பழம், நாவல் பழம். இந்த ப்ரெஷர் வந்து குறைக்கக்கூடிய பொருள் வந்து இந்த பொருள்லாம். அதே போல் சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்ணும், அத்திப்பழம் சாப்பிட்லாம், ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம். இதை வந்து சுகரை வந்து அந்த குறைக்கக்கூடியதாகும். இந்த மலம் வந்து நல்லா போகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா, மரங்களில் உள்ள கனிகள் அனைத்தையும் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா இந்த மலக்கட்டுங்கிறது வராமல் தடுக்கக்கூடும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சாப்பிடக்கூடாது. டெய்லி நம்ம ஏதாச்சும் ஒரு பழத்தை நம்ம சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது தான் நம்மளோட கருத்து. இப்போ சாய்வு, படகாசனம் அப்படிங்கிறத வந்து நம்ம பயிற்சிக்கு அப்புறம் முதல் சுற்று, அப்புறம் இடைவெளியில் மூச்சு சுவாசம், அப்புறம் 2வது சுற்று. இதில் எண்ணிக்கையை வந்து அவர்கள் உடம்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் வச்சுக்கணும். இப்போ காலை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதே பொசிஷன்லேயே தான் இருக்கணும். கைகளை வந்து இந்த தோள்பட்டையில் இப்படி வச்சிங்க. நல்லா இந்த நேர் பண்ணி வச்சிங்க. நல்லா அந்த முழங்கை வந்து நேராக இருக்கணும். அப்படியே சாஞ்சு கழுத்தை மட்டும் நல்லா திருப்பி கீழே ஊந்துடக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி நன்றி ஜெயகையா. இப்படி செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா வயிறு வந்து நல்லா நடக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி நடுக்கம் ஏற்பட்டால் தான் நம்மளுக்கு வந்து இந்த வயிற்றில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைஞ்சி இப்போ நுரையீரல், சிறுங்குடல், பெருங்குடல் நல்லா வேலை செய்யும். நீங்கள் வந்து இப்போ மூச்சு சுவாசம் பண்ணுங்கள். இப்போது ஒரு நிமிஷம் நம்ம மூச்சு சுவாசம் பண்ணணும். இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, அந்த இரைப்போ களைப்போ எதுவுமே இல்லை. என்ன காரணம்னா எல்லா வலிகளையும் போக்கக்கூடியது அந்த மூச்சு சுவாசம். இந்த மூச்சு சுவாசம் பண்ண நம்ம வந்து துவாரங்கள், அதாவது மூச்சோட சுவாசங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகி நமக்கு திணறல் இல்லாமல் இருக்கும், இரைப்பு இல்லாமல் இருக்கும். இதுதான் வந்து மூச்சு சுவாசத்தோட பலன்கள். அதனால தான் நம்ம செய்கிறோம். நம்ம தியானம் பண்ணலாம், நிறைய செய்யலாம் விஷயங்கள். நமக்கு நேரத்தை தான் ஒதுக்கிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாற்று நம்ம திசையில் நம்ம உட்காந்துக்க போகிறோம். அதே போல் நீங்களும் இப்போ நம்ம 2வது சுற்று தான் நம்ம போக போயிடும். அதே போல் நீங்கள் 5 முறை செய்யணும். சரிங்களா? இப்போ நம்ம பயிற்சி பண்ணுறோம். எந்த அளவுக்கு சாய முடியுமோ அந்த அளவுக்கு சாஞ்சிங்க. கீழே விழக்கூடாது. அப்படியே எண்ணிக்கைக்கு போவோம். கையை வந்து நேராக வச்சிங்க, இப்படி வச்சுக்கிட்டு கழுத்தை மட்டும் நல்லா பின்னாடி நல்லா திருப்பிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஜெயகையா. நல்லா தெரியும் உங்களுக்கு. நல்ல நடுக்கம் ஏற்படும். செஞ்சு பாருங்கள்.
மெய்யாலுமே நல்லா இருக்குது உங்களுக்கு. இந்த ஆசனமே வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா செய்யறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது எப்படின்னா நல்ல ஒரு இயற்கையாக உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் கமெண்டில் சொல்லலாம். நல்ல ஒரு ஆய்வு பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள். மெய்யாலுமே ரொம்ப நல்ல ஆசனம் தான் இது. சாய்வு படகாசனம்னு பேர். பொதுவாகவே படகாசனம்னாலே உங்களுக்கு வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, வயிற்றில் உள்ள கொழுப்புகளை குறைக்கக்கூடியது, தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கக்கூடியது. அப்படிங்குள்ள பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ஃப்ளாட் ஆகிடும். சாப்பாடு வந்து அந்த கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம ஆசனம் செய்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சாப்பாடு கண்ட்ரோல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசனம் செய்கிறதுக்கும் சாப்பாட்டோட வழிமுறைகள்னு இருக்குல்ல. இப்போ இயற்கையான உணவுகள் நம்ம சொல்கிறோம். இப்போ காய்கறிகள், பழங்கள் இது வந்து இல்லாமலே ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்து இந்த ஆசனம் செஞ்சிங்கன்னா முழு பலன்களையும் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு 50% தான் கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். எந்த வயசில் வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம். இதை இவங்க தான் செய்யணும், எனக்கால முடியாது அப்படின்னு. சோம்பலை முறிக்கக்கூடியது, உங்களுக்கு உடலில் உள்ள சோம்பலை முறிக்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு அதாவது ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஆசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸு இருக்காது உங்களுக்கு. ஏன்னா உடல் உள்ளுறுப்புக்கு செய்யறதுனால எல்லா வகை சக்கரங்களும் இயங்கக்கூடியதாகும். அதனால தான் இந்த ஒரு சக்கரத்தையும் நம்ம இயக்குறோம். என்னென்ன செஞ்சோம், இப்போ வந்து வயிற்றில் உள்ள இப்போ என்னென்ன இருக்குது, வயிற்றில் என்ன இருக்குங்கிறது வயிற்றை சுற்றி தான் உங்களுக்கு இந்த இடுப்பு, வயிறு இதை வச்சு தான் உங்களுக்கு ஆசனமே. இடுப்பு வளைவுகள், முதுகெலும்பு, தண்டுவடங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக இயங்கக்கூடும். எதையுமே வந்து ஒரு பிடிப்பு இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து இப்போ ஆடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு களைப்புமே தெரியாது. எவ்வளோ நேரம் வேணாலும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் புதுசாக ஒருத்தவங்க போய் டான்ஸ் ஆடக்குள்ளே பார்த்திங்கன்னா கால், கை எல்லாமே அவங்க பிடிச்சிடும். என்ன காரணம்னா எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. அதே ரெகுலராக நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாகி ரொம்ப அருமையாக இருக்கும். யோகா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. இப்போ இது வந்து நம்ம இதோட பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொந்தி. இந்த தொந்தியை வந்து குறைக்கக்கூடியது தான் இந்த சாய்வு படகாசனம். என்ன காரணம் தொந்தியை குறைக்கணும்னா வயிற்றில் உள்ள கொழுப்புகளை குறைக்கக்கூடியதாகும். அதே போல் இந்த தொடைப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொடைப்பகுதி தேவையில்லாத சதைகள் குறைக்கப்பட்டு நார்மலாக உடலுக்கு எவ்வளோ தொடைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு நார்மலாக இருக்கும். சரிங்களா? இப்போ உட்காந்து எழுந்திரிக்கிறப்ப சில பேர் சிரமப்படுவாங்க. என்ன காரணம்னா உடலோட அதிகமான வெயிட் இருக்கும். இப்போ உடலுக்கு என்ன வயசுக்கு என்ன உயரத்துக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும். அந்த வெயிட்டை தாண்டி இருக்கிறதுனால தான் அவங்கள தன்னாலேயே எழுந்திரிக்க முடியாது. இப்போ உட்காந்த நிலையிலே எழுந்திரிக்கிறாங்க, கையை ஊனாமலே சில பேர் எழுந்திரிப்பாங்க. சில பேர் கையை ஊனிட்டு தான் எழுந்திரிக்க முடியும். இப்படி நம்ம கையை ஊனாமல் யார் எழுந்திரிக்கிறாங்களோ அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. யாருக்கு காலையெல்லாம் வந்து மலம் வந்து சரியான முறையில் ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணிக்கு வருதோ அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எவ்வளோ தூரத்தில் ஒரு பொருளை பார்க்குறோமோ அந்த தூரத்தில் உள்ள பொருட்களை நம்ம இங்கேருந்து பார்த்தபடியே இந்த இடத்துல இது குருவி உட்காந்துருக்கு, இப்படி எந்த அளவுக்கு நம்ம கண்களை உற்று நோக்கி நம்ம ஒரு செயல்படுத்துகிறோமோ அது கண்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. கண் பார்வைக்கு இது ஒரு சிறந்த பயிற்சியாக. கைகளுக்கு வலுவூட்டக்கூடியது. ஏன்னா கைகளுக்கு நல்லா நடுக்கம் ஏற்படுது பார்த்தீங்களா, அப்போ கைகளுக்கு வலுவூட்டப்படுகிறது. இடுப்புகள் வந்து நன்றாக திருப்பப்படுகிறது. முதுகெலும்பு நன்றாக வளையப்படுகிறது. தோள்பட்டைகள் வலி ஏற்பட்டதுன்னா இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தோள்பட்டைகள் வலி இல்லாமல் தடுக்கக்கூடும். அதே போல் நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல் இது அனைத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு ஆசனமாகும். எல்லாம் உள்ளார இருக்கிற பொருள், அந்த பொருளுக்கு நம்ம வந்து அது மறை உறுப்புக்கு இது ஒரு சிறந்த ஆசனமாகும். இடுப்பு வளைவுகளுக்கும் ஒரு சிறந்த ஆசனமாகும். இப்படி வந்து இந்த ஆசனம் செய்யறதுனால உலக பலன்களையும் நம்ம பெறுறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு. எப்படி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்பந்தியில் போய் உட்காந்தா இல்லை அனைத்து பொருட்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ பின்னாடி ஒரு 2-3 பந்தி கழித்து நம்ம போனோம்னா அதில் உள்ள பொருட்கள் ஏதாச்சும் 1-2 குறையும். அதனால தான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்தும்பாங்க. இது ஒரு தவறான செயல். பழமொழிங்கிறது உண்மை, ஆனால் நம்ம நினச்சிக்கிறது அது வந்து தவறு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த மன்னர்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போர் புரிவாங்க. போர் புரியக்குள்ளே அந்த காலாட்படைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பந்திப்படைன்னு பேர். புரியுதுங்களா? அப்போ மன்னர்கள்லாம் வந்து போர் புரியக்குள்ள காலாட்படையில் போகிறவங்களுக்கு பந்திப்படைன்னு பேர். இந்த பயங்கரமான ஆயுதம் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா கையாளுறவங்க, அவங்க வந்து இந்த பந்திப்படைக்கு பின்னாடி போவாங்களாம். இப்போ இவங்களை முன்னாடி விட்டுட்டு இவங்க வந்து எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அடிப்பாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆயுதம் வச்சுருப்பாங்க. இந்த பந்தி படைன்னு இருக்க பார்த்தீங்களா காலாட்படை, இவங்களை சமாளிக்கிறதுக்கே அவங்களால முடியாது. இவங்க வந்து அடித்து பாதி தூரத்துக்கு கொண்டு போய் அவங்கள விரட்டி விட்டு நிற்கக்குள்ள பின்னாடி வர்றவங்க வந்து பயங்கரமான ஆயுதம் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இந்த பந்திக்கு பின்படை வருவோம் பார்த்தீங்களா,
அவங்க வந்து கையாண்டு அந்த பந்திக்கு பிந்தி செல்றதுனால தான் பந்திக்கு அது பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு பேர். படைக்கு அந்த படைக்கு பிந்துறது தான் அது இப்படி அந்த பழமொழியை தான் இப்போ மாற்றி நம்ம உணவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால் இது ஒரு இடைவெளி, சிறிய இடைவெளி, அவ்வளோதான். சாய்வு படகாசனம் செஞ்சு நம்ம அனைவரும் நம்ம நல்லா ரசித்து பார்த்தீங்க. இதை நீங்கள் செஞ்சு பழகிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை மறக்காமல் பாருங்கள். நாளைக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.